நேச்சுரலான ஹேர் கண்டிஷனிங் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். கஞ்சி தண்ணி ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் பச்சைப்பயிறு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சைப்பயிறு நேச்சுரலாகவே நம்ம ஹேரை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும் அண்ட் ஷைனிங் கொடுக்கும். அதுக்காக பச்சைப்பயிறு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப கம்மியாக வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். உங்களுக்கு கோல்டு பிடிக்கும்னா வெந்தயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் முடி வளர்ச்சிக்கும் முடி கொட்டுறதுக்கும் ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையுமே ஓவர் நைட் அப்படியே ஊற விட்டுருங்க. நல்லா ஊறி காலையில் இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கும். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஸ்மூத்தாக அரைக்கணும். அண்ட் வேணும்னா நீங்கள் வடிகட்டிக்கலாம். ஏன்னா இதை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் முடியல திப்பி திப்பியாக இருக்கும். அதுக்காக தான். அது காஞ்சதுக்கப்புறம் கொட்டிடும். பட் அது வேணான்றவங்க நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு காட்டன் துணியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாஸ்க்கை வந்து உங்கள் ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் வச்சுருந்தாலும் சரி வைக்கலனாலும் சரி நீங்கள் உங்கள் ஹேரில் இதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் குளிச்சிடலாம். ரொம்ப நேரம் விட தேவையில்லை. 10 to 15 மினிட்ஸ் விட்டாலே போதும். ரொம்ப ட்ரையும் ஆகக்கூடாது. இதை அப்ளை பண்ணி ரொம்ப காஞ்சிருச்சுன்னா கழுவுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் 10 மினிட்ஸ் அண்ட் தென் வாஷ் இட் ஆஃப். அண்ட் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள். ஹேர் நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஹேர் கேர் டிப்ஸுக்கு என் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.